வெற்றி பயணம் பாகம் 4 சர்ச் பெல் எண் 311. இந்த பகுதி உண்மையிலேயே உங்களுக்கு விருப்பமான பகுதியாக இருக்கும். இதுவரை நாம் வெற்றி பயணத்தை தொடர்ந்து உங்களுக்கு யூடியூப்பில் காட்டிக்கொண்டு வருகிறோம். அனைவரும் இதற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி பயணம் ஒரு சமாரிய பெண் எவ்வாறு நற்செய்தி பணியாளரானாள் என்பதை பற்றி விளக்கமாக வருகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 26 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால், ஒரு எளிய கதையாக இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு விருப்பமான ஒன்றாக இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே பெரும் வெறுப்பு இருந்து வந்தது. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு சமாரியா வழியாக கால்நடையாகவே சென்றார். அவர் சோர்வுற்று கிணற்றின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தார். ஒரு பெண் அங்கு தண்ணீர் எடுக்கிறதுக்கு கிணற்றுக்கு வருகிறார். அவரிடம் கிறிஸ்து இயேசு உரையாடல் நடத்தி அவள் எவ்வாறு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். அந்த காலத்தில் சமாரியர்களுக்கு எதிராக இருக்கும் யூதர்கள் இந்த இயேசு மட்டும் அமைதியாக அவளிடம் குடிக்க நீர் கேட்பதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறார். கிறிஸ்து இயேசு அவளுக்கு தன்னை பற்றிய விவரத்தை சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நான் மெசியாதான் என்பதையும் விளக்கி கூறுகிறார். அவர் சொல்லும்போது அவளுக்கு தெய்வீக விஷயங்கள் அத்தனையையும் கற்பித்து கொடுக்கிறார். அதை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு அவளுக்கு விவரத்தை பூரணமாக சொல்லி முடிக்கிறார். இந்த பெண் நற்செய்தி பணியாளராகவே மாறிவிட்டார். அன்றைய தினம் அவளுடைய அறியாமை மற்றும் பாவம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டி ஊற்று தண்ணீரால் ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் பெறும் விதத்தில் அவளை மாற்றுகிறார். யாக்கோபின் கிணற்று நீர் அந்த தண்ணீரை குடித்தாலும் மீண்டும் தாகம் ஏற்படும் என்றும், கிறிஸ்து தான் தரும் தண்ணீர் தாகம் தீர்த்து நிலை வாழ்வு பெற வழிவகுக்கும் என்றும் சொல்கிறார். அந்த பெண் இயேசு கிறிஸ்துவை ஒரு இறைவாக்கினர் என்று ஒப்புக்கொண்டு பலரிடமும் அவரை பற்றி பேசி வரவழைத்து இயேசுவிடம் கொண்டு சேர்க்கிறார். நம் ஆண்டவர் இயேசுவை இது ஒரு அவமான செயலாக நடத்தி எடுத்துக்கொள்ள முடியாது. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் உள்ள அந்த ஒரு மாற்று கருத்துக்கள், அதை நாம் இழிவான ஒன்றாக கருத முடியாது. சீடர்கள் எவருக்கும் வெளிப்படுத்தாததை இந்த பெண்ணுக்கு அவர் அன்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்லதொரு பகுதியாக இது கருதப்படுகிறது. அந்த பெண் முழுமையாக இவர்தான் உலக மீட்பர் என்று நம்பி அவருக்கு முன்பாக தன்னையே தாழ்த்தி நல்லதொரு நற்செய்தி பணியாளராக மாற்றிக்கொண்டார். இதையே நாம் திருவிவிலியத்தில் யோவான் அதிகாரம் 4 முதல் வாசித்து பார்ப்போம்.
கலிலேயாவுக்கு அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடு எனக் கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வு தரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வு தரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? எம் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ, அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்துதான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் இருக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்களுக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உம் கணவரை இங்கு கூட்டி வாரும் என்று கூறினார். அந்த பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என்று நீ சொல்வது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உம் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் வழிபட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். எருசலேமிலோ வழிபட்டார்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்தே மீட்பு வருகிறது. காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பெண் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன செய்ய வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறீர் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் தம் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். இந்த
சிறப்பான ஒரு பகுதி. பல ஆழமான கருத்தை நமக்கு உள்வாங்கி தருகிறது. தூய ஆவியானவருடைய வல்லமையால் நாம் செய்யும் காரியங்கள் அத்தனையும் நமக்கு நன்றாகவே இருக்கும். பல ஆற்றலும் சக்தியையும் நமக்கு அது கொடுக்கும். இறைவனுடைய கொடைகளை பெறுவதற்கு, கனிகளை பெறுவதற்கு ஆவியானவருடைய வல்லமை தேவை. இந்த நற்செய்தி பணியாளர் சமாரிய பெண்ணாக இருந்தாலும் அவளிடம் அனைத்து காரியங்களும் பேசப்பட்டது. அவளும் புரிந்து கொண்டால் ஊரில் உள்ள மக்களை எல்லாம் கூட்டி அவரிடம் வந்து சேர்த்தார். நன்றி.